வணக்கம் உறவுகளே, மற்றொரு சமகாலத்தினூடாக மீளவும் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள், விடுதலை புலிகளின் பணத்திற்கு என்னதான் நடந்தது, கேபிக்கும் கோட்டாவிற்கும் இடையிலான உரையாடல்களை அம்பலப்படுத்திய சரத் பொன்சேகா, முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களது உத்தியோகபூர்வமான இல்லத்திலே இருந்து நீக்குவதற்கான திகதி தீர்மானிக்கப்படவில்லை, அரசு தரப்பு விளக்கம், அனுர் அரசின் ஜெனீவா அறிக்கை கடுமையாக சாடுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி. இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் காலத்தினுடைய தேவையறிந்து உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக இவை காணப்படுகின்றன. விடுதலை புலிகளுடைய சர்வதேச நிதி தொடர்பான விவகாரங்களுக்கு முன்னின்று செயற்பட்ட பொறுப்பானவராக அறியப்படுகிற கேபி கைது செய்யப்பட்ட விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை அந்த கால பகுதியிலே எழுப்பியிருந்தது. ஆனால் இன்றைக்கு வரையும் சொல்லுவார்கள், அந்த மழை விட்ட பின்பும் தூவானம் விடவில்லை அல்லது நின்று விடவில்லை என்பதை போன்று அந்த கருத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சரத் பொன்சேகா இறுதி யுத்த கால பகுதியிலே முக்கியமான தளபதி, அந்த இறுதி யுத்த கால பகுதியிலே இராணுவத்தை வழிநடத்தியவர் என்று தெற்கால் கொண்டாடப்பட்ட ஒருவர். ஆனால் பிற்பாடு, அதாவது வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களை சுட்டுக் கொன்றார்கள் என்கிற ஒரு கருத்தை அவர் பொது வழியிலே பகிர்ந்திருந்தார், வெளிநாட்டு ஊடகங்களுக்கு பகிர்ந்திருந்தார். இந்த பின்னணியிலே ராஜபக்சர்களுக்கும் அவருக்கும் இடையிலே முரண்பாடுகள் எழத் தொடங்கின. சிறை வைக்கப்பட்டிருந்தார், பின்னர் சிறையிலே இருந்து வெளிவந்தார். அவரை ரணில் விக்ரமசிங்கே அரசியலுக்குள் இழுத்து வந்தார். இப்படி தெற்கினுடைய அரசியல் என்பது இன்றைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி, இன்னும் ஒரு நாள் நண்பன் என்கிற ஒரு அடிப்படையில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு தேவையற்ற விடை. ஆனால் சரத் பொன்சேகாவால் வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் நாளுக்கு நாள் பல்வேறு தகவல்களை வெளிக்கொண்டு வருகின்றன என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக ராஜபக்சர்கள், மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ எவ்வாறு அரச பணத்தை தன்னுடைய சுகபோகங்களுக்காக பயன்படுத்தினார், எப்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலே இங்கே இருந்து அதிகாரிகளை அழைத்து சென்றார் என்றெல்லாம் பல சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ, சரத் பொன்சேகா முன்னாள் இராணுவ தளபதி என்கிற நிலையிலே இருந்து ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார், அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாற்றமடைந்து விட்டார் என்று சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார்கள். இது அவர்களுக்குள்ளே இடம்பெறுகிற விடயங்கள், இது எங்களுக்கு தேவையற்றது. ஆனால் சரத் பொன்சேகா அண்மையிலே இன்னும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் கோட்டாவை சாடியிருக்கிறார், ராஜபக்சர்களை சாடியிருக்கிறார். என்ன விடயம் என்றால், இந்த கேபி மலேசியாவிலே கைது செய்யப்பட்ட போது அங்கிருந்து மலேசிய அரசினால் இலங்கை அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதாம், உங்களுடைய நாட்டிலே தேடப்படுகிற ஒருவர் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை அழைத்து வருவதாக இருந்தால் ஒரு குழுவை அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டதாம். அதன் பிரகாரம் ஒரு குழு இங்கிருந்து மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டதாம். அப்படி மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து மலேசிய குழுவோடு இணைந்ததாக இந்த கேபி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்படி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைகின்ற வரைக்கும் அழைத்து வரப்படுவது யார் என்கிற தகவல் தங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கட்டுநாயக்க விமான தளத்திற்கு கேபி அழைத்து வரப்பட்ட பிற்பாடுதான் அவர் யார் என்கிற அந்த அடையாளம் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லியும், அவர் இங்கே அழைத்து வரப்பட்டு கைது செய்யப்பட்டு இருந்த கால பகுதியிலே கட்டுநாயக்க விமான நிலையத்திலே இருந்து அழைத்து வரப்பட்டு சுமார் 24 மணித்தியாலங்களுக்குள் கோட்டா கேபியை வரவழைத்து பேசியிருக்கிறார். அதுவும் கோட்டபாயவினுடைய இல்லத்திற்குத்தான் கேபி அழைக்கப்பட்டிருக்கிறார், அவரை தனியாகத்தான் கோட்டபாய சந்தித்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு விடயத்தையும் முக்கியமாக இங்கே பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இவர்கள் இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் தொடர்பான விடயங்கள் தமக்கு தெரியாது என்று சொல்லியும், அந்த உரையாடல்களின் பிற்பாடு குறிப்பிட்ட சில நாட்கள் அவர் சிறையிலே இருந்து விடுவிக்கப்பட்டார், விசாரணைகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டார். சுமார் 1 மாத காலத்திற்கு பிற்பாடு அவர் விடுவிக்கப்பட்டார் என்கிற அந்த செய்திகள் நாங்கள் அறிந்த விடயம். இதனையும் சுட்டி காட்டிய சரத் பொன்சேகா, அந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகளுக்கு சொந்தமான கப்பல்கள், பணம், இன்னும் பல முதலீடுகள் கேபியினுடைய கண்காணிப்பின் கீழே வைக்கப்பட்டிருந்தன இருந்தது. அந்த சொத்துக்களுக்கு, பணத்திற்கு, கப்பலுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான கருத்தை
பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு வெளிப்படுத்தப்படாத அந்த பணம் எங்கே, அது கோட்டாவிடம் இருக்கிறதா அல்லது ராஜபக்சர்களிடம் இருக்கிறதா என்பது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக ராஜபக்சர்கள் தான் கேபியோடு தொடர்புகளை கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கிடையில் தான் இந்த உரையாடல்கள் இடம்பெற்றன. ஆகவே இந்த பணம் எங்கே, அது அரசுடைமை ஆக்கப்படவில்லை என்கிற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். சொல்லுவார்கள், ஒன்றாக இருக்கிற போது நானும் நீயும் அண்ணன் தம்பி என்பதாகவும், எதிரிகளாகுகிற போது நாங்கள் இருவரும் யார் யாரோ என்பதை போலதான் இவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஓர் இரண்டு படுகிற போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யார் யாரெல்லாம் அங்கே குளிர்காய விளைகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு காத்திரமான ஒரு தளமாக இருக்கு. இந்த இடத்தை பயன்படுத்தி இந்த இவர்கள் இருவருக்கும் இடையிலே எழுந்திருக்கின்ற இந்த கருத்து மோதல்கள், கருத்து முரண்பாடுகளை அடிப்படையாக வைத்து இவர்களாலே வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்களை முறையாக ஆளும் கட்சி, தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த NPP அரசு என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக அது முன்னெடுத்து செல்லுமாக இருந்தால் இந்த பணம் எங்கே இருக்கிறது, அது எப்படி நாட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற விடயங்களை NPP அரசு கவனத்திலே எடுக்கலாம். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த அரசு மிகப்பெரிய குற்றங்களை விட்டுவிட்டு சாதாரணமான குற்றங்களுக்காக கைதுகளை மேற்கொள்ளுகிறது. அப்படி அதாவது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கைதுகள் கூட ஒரு பரபரப்பான சூழலில் இந்த மக்களை வைத்திருப்பதற்கான ஒரு உத்தி என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமாக இருந்தால் இங்கே இருக்கிற லஞ்சம் ஊழல் தொடர்பான அத்தனை விடயங்களுக்கும் நாங்கள் தீர்வை கொடுப்போம் என்கிற ஒரு கோஷம்தான் அவர்களுடைய மிகப்பாரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. ஆகவே தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இப்படியான விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்கிறார்கள் அரசியல் அவதானிகள். இந்த பின்னணியிலே இந்த விடயங்கள் ஆராயப்படுமாக இருந்தால், மிக முக்கியமாக ராஜபக்சர்கள் இந்த நாட்டிலே இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற பணம் என்பது கொண்டு வரப்படுமாக இருந்தால் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். அதை இந்த அரசு செய்யுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இவர்கள் இந்த நாட்டை சூறையாடி, ராஜபக்சர்கள் இந்த நாட்டை சூறையாடி தாங்கள் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவர்களால் தான் இந்த நாடு பொருளாதார ரீதியிலே ஒரு வங்குரோத்த நிலைக்கு சென்றது என்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த நாட்டில் எழுந்திருக்கின்ற பொருளாதார சிக்கல்களுக்கு இந்த நாட்டு மக்கள் மீது வரிகளை விதித்து அவர்களுடைய தலைகளிலே அந்த கடன் சுமைகளை ஏற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். ஆகவே இந்த விடயத்தை சாமானிய சிங்கள மக்கள் புரிந்து கொள்வார்களாக இருந்தால், இந்த விடயங்களை கையிலே எடுங்கள் என்று சொல்லி தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசுக்கு கோஷங்களை எழுப்புவார்களாக இருந்தால், அல்லது அரசை அவர்கள் கேட்டுக்கொள்வார்களாக இருந்தால் இந்த விடயங்களும் வரவேற்கத்தக்க விடயங்களாக இருக்கும் என்பதும் நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இந்த விடயங்கள் பேசு பொருளாக இருக்கு. இன்னும் ஒரு விடயம், கோட்டபாயவினால் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம். அதாவது கோட்டபாயவினால் மறைத்து வைக்கப்பட்ட 9 அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்கள் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன, மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். முக்கியமாக பாதாள உலகத்திலும் போதைப் பொருள் கடத்தலிலும் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு குற்றவாளி, அதாவது மக்கந்துர மதுஷ், இவருடைய பெயர் சில வருடங்களுக்கு முன்பாக அதிகமாக உச்சரிக்கப்பட்டது. குற்ற தடுப்பு பிரிவினுடைய காவலிலே இருக்கிற போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். 2020ஆம் ஆண்டிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் இடம்பெற்றிருந்தது. அவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருந்த கால பகுதியிலே முக்கியமான பல போதைப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை நான் காட்டுகிறேன் என்று கொடுத்த அந்த தகவலின் பிரகாரம் தான் உரிய பாதுகாப்புகளோடு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே வைத்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகளாலே, அதாவது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இன்னும் ஒரு கும்பலாலே மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அரசு தரப்பாலே அறிவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த பிரதேசத்தில் இருந்து 22 கோடி பெறுமதியான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்த விவகாரம் கிடப்பிலே போடப்பட்டது. இன்னும் ஒரு வகையிலே நாங்கள் குறிப்பிட போனால் அந்த விவகாரம் மூடி மறைக்கப்பட்டது அல்லது கிடப்பிலே போடப்பட்டது, கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது. ஆனால் இதற்கு பின்னும் சில அரசியல் நகர்வுகள் இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகிறது. முக்கியமாக அவர் காவல்துறையினுடைய அந்த காவலிலே இருந்த போது மர்மமான முறையிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இவருடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் முந்தைய அரசனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று சொல்லி
பலருடைய குற்றச் செயல்களோடு தொடர்படுகிற இந்த போதைப் பொருள் வியாபாரத்தோடு தொடர்படுகிற பலருடைய பெயரை அவர் சாட்சியாக வழங்கியிருந்தார். ஆக இந்த சாட்சிகள் வெளிவந்துவிடும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இவர் கொல்லப்பட்டாரா, அந்த சாட்சிகள் மறைக்கப்பட்டனவா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கால பகுதியிலே யார் யார் இப்படி தொடர்பில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்ட போது அது யார் என்பது முறையாக சுட்டி காட்டப்படாவிட்டாலும் அந்த விசாரணைகள் தொடர்பான விடயங்கள் காவல்துறை ஊடக பேச்சாளர் வழியாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது, ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதாவது அதிகாரப்பூர்வமாக இந்த விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. இந்த பின்னணியிலே துபாயிலே மிகப்பெரிய உல்லாச விடுதிகள் மற்றும் சொத்துக்கள் காணப்படுவதான அந்த தரவுகளும் அந்த கால பகுதியிலே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொத்துக்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடைய பெயர் விவரங்கள் குறித்த இந்த மாக்கந்தூர மதுஷனுடைய கொலைக்கு பிற்பாடு முற்றுமுழுதாக மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த நல்லாட்சி அரசனுடைய ஆட்சி கவிழ்ப்பு இப்படி பல்வேறு விடயங்கள் நாட்டிலே இடம்பெற்றிருந்தன. அது மட்டுமன்றி மேல் மாகாணத்திலே மிகப்பெரிய அளவிலே போதைப்பொருள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தொடர்பான விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தனவாம். ஆனால் அவை எல்லாமே இந்த பிற்பட்ட காலத்தில் இவருடைய கொலையோடு அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது அல்லது மக்களாலே மறக்கப்பட்டு விட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த மாகந்துர மதுஷ என்கிற இந்த குறித்த போதைப்பொருள் கடத்தல்காரராலே அம்பலப்படுத்தப்பட்ட அரசியல்வாதிகள் தற்பொழுது மிகப்பெரிய அரசியல் நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருவதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. தெற்கினுடைய ஊடகங்கள் இவை தொடர்பான அந்த தகவல்களை வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆக இந்த விடயங்கள் இன்றைக்கும் மீளவும் பேசப்பட வேண்டியவையாக காணப்படுகின்றன. இந்த பின்னணியிலே எங்களுக்கு தெரியும் கெஹல் பத்ரபாத்மி அவருடைய அந்த கைதோடு இன்னும் பல விடயங்களும் வெளிப்பட்டு இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த தங்காலையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள், அந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்கள், அது மட்டுமன்றி ஹந்தானியிலே கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள், இப்படி எல்லாமே நாளுக்கு நாள் பரபரப்பான விடயங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் தெற்கினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி இருக்கலாம் என்கிற ஒரு கருத்திலே மக்கள் சமூக ஊடகங்களிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். அண்மையிலே சமூக ஊடகத்திலே ஒரு பதிவை பார்த்தேன் முகநூலிலே. அந்த குறித்த முகநூலிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருடைய படங்களை அங்கே உருவாக்கி அங்கே உருவேற்றி அந்த 2 படங்களையும் சாதாரணமாக நாங்கள் குளிர்சாதன பட்டியிலே இருந்து எடுக்கின்ற அந்த ஐஸ் டியூப், அந்த ஐஸ் கட்டிகளுக்குள்ளே அவர்களுடைய அந்த படங்களை அவர்கள் கீறி ஐஸ் வியாபாரிகள் அரசியல்வாதிகள் என்கிற ஒரு பொருள்பட அந்த கேலி சித்திரமாக அதை வெளியிட்டிருந்ததையும் நான் அவதானித்திருந்தேன். இந்த பின்னணியிலே தெற்கிலே மக்கள் பேசுகிற இன்னுமொரு விடயம் இருக்கிறது. தங்காலையிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருளுக்கும் கெஹல் பத்ரபாத்மியினுடைய இவருடைய இந்த வியாபாரத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு தொடர்பு ராஜபக்சர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி தெற்கிலே மக்கள் பேசுகிறார்கள். இப்படி பேசுகிற போது இதற்கு முன்னதாக நாமல் ராஜபக்ஷ ஒரு அறிக்கையை தன்னுடைய ஒரு உரையிலே குறைப்பட்டிருந்தார். ராஜபக்சர்கள் மீது சேறு பூசுவதை இந்த அரசு ஒரு கடமையாக கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தாங்கள் பற்றிய தவறான கருத்துக்களை இவர்கள் முன்னெடுத்து செல்லுகிறார்கள். அப்படி இனிமேல் தங்கள் தொடர்பான தவறான கருத்துக்களை பரப்புகிறவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும், சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருந்தார். இப்படி இருக்கிற போது அண்மையிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குகின்ற அந்த சட்டமூலத்தின் பிரகாரம் மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து வெளியேற்றுவதற்கான திகதியை தீர்மானித்து விட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியை அந்த ஊடகவியலாளர் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நாங்கள் யாரையும் இலக்காக வைத்து அல்லது மஹிந்த ராஜபக்ஷவை நாங்கள் இலக்காக வைத்து இந்த காரியங்களை ஆற்றவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களுடைய மனைவிமார்கள், இவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த சலுகைகளை நீக்குவதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிற போது அந்த சட்ட மூலத்திற்கு மதிப்பளித்து உரிய ஜனாதிபதிகள் தங்களுடைய அந்த காரியங்களை ஆற்றுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி பதில் அளித்திருந்தார். ஆக இந்த விடயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பேசப்படுவதற்கான காரணம் ஒன்றும் இருக்கிறது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளிலே
அதிகமான சலுகைகளை அனுபவித்து இந்த நாட்டினுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கும் ராஜபக்சர்கள் மீது இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. இப்படி இந்த விடயங்கள் பேசு பொருளாக இருக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கான 60வது அமர்வு ஜெனீவாவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்விலே வருகின்ற 24ஆம் தேதி ஜனாதிபதி உரையாற்றுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த அமர்வினுடைய ஆரம்ப நாளிலே ஜெனீவா நேரப்படி மதியம் உரையாற்றிய ஐக்கிய நாடுகளுக்கான மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர், அவருக்கு அடுத்ததாக உரையாற்றிய இலங்கை தொடர்பான விடயங்களை பற்றி உரையாற்றுகிற போது வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரர் சர்வதேச விசாரணைக்கான இந்த விடயங்களை அவர் நிராகரித்திருந்தார். சர்வதேச தலையீடுகள் நாட்டிற்குள்ளே பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் உள்ளக பொறிமுறை ஒன்றுதான் அதனுடைய தீர்வு என்கிற ஒரு அடிப்படையிலான அவருடைய உரை அங்கே இடம்பெற்றிருந்தது. அவர் உரையாற்றிய அந்த விடயம் கூட அவருக்கு பதிலாக இன்னும் ஒருவரை அனுப்பியிருக்கலாம், அங்கே ஆங்கில புலமை என்பது போதாமல் இருக்கிறது, இப்படியான சில கருத்துக்களை தெற்கினுடைய ஊடகங்கள் பேசியிருந்ததையும் தெற்கு மக்கள் பேசியிருந்ததையும் நான் அவதானித்திருந்தேன். அது ஒரு புறம் இருக்க, இவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் என்பது இலங்கை அரசனுடைய வெளிப்பாடு. ஆகவே இதற்கு இலங்கை தமிழரசு கட்சி கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறது. அது தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த விஜித ஹேரத் அவர்களாலே வெளியிடப்பட்ட கருத்துக்களிலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்குவது தொடர்பான ஒரு விடயம், இந்த அரசாலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் நீக்கப்படவில்லை. ஆகவே தமிழரசு கட்சி இந்த விடயம் தொடர்பாக மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளது என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி உறுதியளித்த அரசு அதற்கு பதிலாக இன்னுமொரு சட்டம் கொண்டு வரப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கருத்துப்பட அவர்கள் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமன்றி இந்த ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை, பொறுப்புக்கூறல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டிற்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டி இருக்கிறது. இன்னும் ஒருவரை மாகாண சபை தேர்தல் விவகாரம் தொடர்பாக மாகாண சபை, அதாவது வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசுகின்ற சமூகங்களின் வாக்குரிமையை மீட்டெடுப்பதற்கு தனிநபர் சட்டமூலத்திற்கு உடனடியாக ஆதரவு அளிக்குமாறும் தமிழரசு கட்சி கோரியிருக்கிறது, அழைப்பு விடுத்திருக்கிறது. அரசாங்கம் பதவியேற்ற போது பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று முழுமையாக ஒரு வருடம் பூர்த்தி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அந்த படிகள் கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி சுட்டிக்காட்டி இருக்கிறது. மாகாண சபைகள் விடயங்களிலே இந்த மாகாண சபை தேர்தலை ஒத்தி வைப்பதற்கான செயற்பாடுகளாகத்தான் இந்த எல்லை நிர்ணயம் என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆகவே வாக்களித்த மக்களுடைய வாக்கு உரிமையை வீணடிக்கின்ற அல்லது மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் அரசனுடைய இந்த மாகாண சபைகள் தேர்தலை நடாத்துவது தொடர்பான முடிவுகள் காணப்படுகின்றன என்பதையும் தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டி இருக்கிறது. மேலதிகமாக இன்னும் ஒரு விடயம் இங்கே பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. வெளிநாட்டு நடவடிக்கைகள் தேசிய செயல்முறைகளில் பிளவுகளையும் அபாயங்களையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி விஜித ஹேரத் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருக்கிற போது இந்த பொறுப்பு கூறல் விடயத்திலே இலங்கை பின்னிக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த பொறுப்பு கூறல் செயற்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மிகவும் கவலை அளிக்கின்ற ஒரு விடயம். இது கண்டனத்துக்குரிய விடயம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற தமிழரசு கட்சி யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலே 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை குற்றவியல் அடிப்படையிலே சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கப்படுகிறது. அதாவது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளாக இவை காணப்படுகின்றன. அப்படி இருந்தும் இந்த சாட்சியங்கள் தொடர்பாக எந்த விடயத்தை விஜித ஹேரத் தன்னுடைய உரையிலே குறிப்பிடவில்லை என்பதையும் தமிழரசு கட்சி சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக உள்நாட்டிலே நிபுணத்துவம் என்பது குறைவாக இருக்கிறது. சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுவது தொடர்பான அந்த ஒரு கோரிக்கையை கூட இலங்கை அரசு அங்கே முன்வைக்கவில்லை என்பதும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதை தமிழரசு கட்சி சுட்டிக்காட்டி இருக்கிறது. இது மட்டுமன்றி காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் தன்னுடைய கரிசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்க இந்தியா இந்த அதிகார பகிர்வு குறித்து மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டிய தமிழரசு கட்சி இந்தியாவுக்கு
நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அதிகார பகிர்வு விடயத்திலே மாகாண சபைகளுடைய முக்கியத்துவத்தை இந்தியா மீளவும் வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவே இதற்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்ற தமிழரசு கட்சி வடக்கு மற்றும் கிழக்கிலே வாழ்ந்து வருகின்ற தமிழ் பேசுகிற மக்களுக்கு அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை மீறி அவர்களுடைய அந்த வாக்குரிமையை தொடர்ந்து உதாசீனப்படுத்தலைத்தான் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டி நிற்கின்றன என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் உண்மையிலே பேசப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலே இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கு வெறுமனமே மேற்கு நாடுகளை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் ஆப்பிரிக்கா மற்றும் கீழே தேசத்தில் இருக்கின்ற நாடுகளோடு ராஜதந்திர உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை என்பது தமிழ் மக்கள் சார்ந்து நலனோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் பரப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகளுக்கும் காணப்படுகிறது. இந்த அமைப்புகள் ராஜதந்திர அடிப்படையிலே இந்தியா தொடக்கம் ஏனைய இந்த நாடுகளை அணுகி, மிக முக்கியமாக வியட்நாம் போன்ற நாடுகள், ஆப்பிரிக்காவிலே வளர்ந்து வருகிற நாடுகள், இப்படியான நாடுகளை அணுகி அவர்களை எங்களுக்கு சாதகமாக எங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுக்கான வாக்குகளை தரக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டியதும், அந்த கருத்து பரிமாறல்களை மேற்கொள்ள வேண்டியதும், ஒரு ராஜதந்திர அணுகுமுறையிலே அவர்களை அணுக வேண்டியதும் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வெறுமனவே மேற்கு நாடுகளை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் இந்த நாடுகளையும் அணுக வேண்டும் என்பதும் இந்த இடத்திலே பேசப்பட வேண்டிய விடயங்களில் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து நாங்களும் பார்க்க போகின்றோம். எதிர்காலத்திலே என்ன விடயங்கள் அரங்கேற்றப்பட போகின்றன, அதற்காக உங்களுடைய கைகள் எப்படி இயங்க போகின்றன என்கிற விடயத்திலும் நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.